சிவராத்திரி அந்நாள்ல சிவபெருமான வழிபட்டு 6 நாட்கள்ல பெரும் பேரினை அடைந்த கண்ணப்ப நாயனார் பற்றி வில்லிசைக்கு வந்திருக்கிறார். யார் அந்த கண்ணப்ப நாயனார் தெரியுமோ?
போற்றப்பட்டவர் தான் இந்த சுந்தரம் கண்ணப்ப நாயனார். அங்கே பத்தம்பி நாட்டிலே உடுப்பூர் எனும் கிராமமா, அந்த உடுப்பூர் எனும் கிராமத்திலே வாழ்ந்த நாகன் எனும் வேடர் குல தலைவனுக்கும் தத்தைக்கும் வெகு நாட்களாக பிள்ளை இல்லை. இவர்கள் பிள்ளை வரம் வேண்டி இறைவனை துதித்தனரா. பிள்ளை வரம் வேண்டி சிறு நாட்களின் பின்னர் இறைவனின் திருவருளால் நாகனுக்கும் தத்தைக்கும் இனிதே ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு திண்டனார் என நாமம் சூட்டினார்கள். என்னவே ஏன் தெரியுமோ திண்டனார் என்று நாமம் சூட்டினார்கள்? சுந்தரப்படாத சொல்லிட்டு வந்தானே, திண்மையாகவும் உடல் வலிமையாகவும் இருந்த காரணத்தினால் தான் திண்டனார் என பெயர் சூட்டினார்கள். தெரியுமோ? இவ்வாறு தாலாட்டி பாலூட்டி சோறு ஊட்டி வளர்த்து வந்தார்கள். திண்டனார் உறங்க வைப்பதற்கு எவ்வாறு தெரியுமா தாலாட்டினார்கள்? சொல்ல அந்த காலத்தில திண்டனார இந்த வேடுவர் குலத்தில எவ்வாறு தாளாட்டினார்கள் தெரியுமா? சொல்லுறேன் கேளுங்க. அங்கால கதையை சொன்னேன். தாளாட்டினார்களா, பாலூட்டினார்களா, சோறுட்டினார்கள். சரியா சொன்னேன். இவ்வாறு வளர்ந்து வந்த திண்டனார் தக்க வராயம் அடைந்ததும் வேடுவகுல வரவின்படி கன்னிவட்டைக்கு அனுப்பினாரா. சுந்தரப்படாத சன்னிவட் என்பது இளம் களி அல்லது இளம் பாலகன் முதல் தனது நண்பர்களுடன் ஆடச் செல்லும் வேட்டை. கன்னி வேட்டைக்கு திண்டனார் தனது நண்பர்களான நாகன் பாலனாகிய இருவருடன் தான் கன்னி வேட்டைக்கு சென்றாரா. தெரியுமோ? வேட்டையாடினார் தொடை பெரிய வேட்டையாடினார் வேட்டையாடினார் உடல் மெலிய உடல் கரிய தொடை விரிய வேட்டையாடினார் 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 உடல் பெரிய உடற்கரிய தொடரிய தொடை விரிய வேட்டையாடினார் வேட்டையாடினார். இவ்வாறு வேட்டையெல்லாம் ஆடி முடித்து ஒரு கட்டம் ஓச்சு அங்கே அழகாக ஓடிக்கொண்டிருந்த ஆற்றுக்கு பக்கத்திலே வந்தார்களாம் நாணனும் காடனும் திண்டனார். ஆற்றங்கரை வந்த
இப்படித்தான் அந்த கண்ணப்ப நாயனாருண்ட நண்பர்களிடத்தை திண்ணனாரு கேட்டாராம். கேட்க பொன்முகனியார் எல்லாரும் அப்படி எல்லாம் இல்லை. அந்த ஆறுண்ட பேர் பொன்முகனியாரு. அந்த பொன்முகனியாருக்கு அங்கால நல்ல பச்சை கம்பளம் விரிச்சது மாதிரி, இந்த பச்சை கம்பளம் விரிச்சது மாதிரி மலத்தொடர், அது மாதிரி நல்ல மலத்தொடர். அதை வந்து கேட்டாரா இல்லடா. நண்பர்கள் என்ன சொன்னார்கள்? திருக்காலத்தி மலை. என்ன மலை? திருக்காலத்தி மலைதான். இந்த மலையில தான் குடுமித்தவன் இருக்கின்றாரா. அங்க வந்த பறவைகளின் இன்னிச ஒளியும் இயற்கை மோகமும் கண்டு தின்னார். ஒரே மனம் லயித்து போடு. காலத்தி மலைக்கு மேல் இருக்கின்ற குடுமித்தவரை காணலாம் என செல்ல வலிக்கிட்டார். அவருடைய மனதிலே அன்பு எனும் பூத்தது. என்னது? மேல போற ஐயோ ஐயோ இப்படித்தான் இவ்வளவு மிருகங்கள் இருக்கின்ற இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மலைக்கு மேல எங்கள் இறைவன் தனியா இருக்கின்றாரே என்று திண்ணனார் வேதனைப்பட்டார், துயரப்பட்டார், துன்பப்பட்டார். அழுது கதறினார். வாயில் நீரையும் தலையில் பூவையும் கொண்டு இறைவனை காண சென்றார். எவ்வாறு? கையில் சுட்ட பன்றி இறைச்சியை எடுத்துக்கொண்டு இறைவனை காண சென்றார். அன்பையும் அபிஷேகம் செய்யக்கூடாதுதான். அன்பினால செய்த அபிஷேகம் என்றோ திண்ணனாரின் எச்சில்படுத்திய நீரை குடுமித்தவராகிய சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் வாயில நீரையும் தலையில பூவையும் கொண்டு கையில பன்றி இறைச்சியையும் கொண்டு கடவுளை காண சென்றார். இந்த ஆலயத்துக்கு சிவாகம முறைப்படி பூஜை செய்ய வருகிறார்களோ அந்த பெருமக்கள் சிவகோச்சாரியார். என்ன பேர்? அவர்தான் சிவகோச்சாரியார். அந்த சிவாகம முறைப்படி குடும்பத்தவருக்கு பூஜை செய்கின்றவர். அது வந்து பார்க்கின்றார். என்ன இது? சொல்றேன் கேள். தான் ஒவ்வொரு நாளும் ஆணவங்கள்ல கூடியிருக்கிறவனி தினசரி ஒழுங்கா பூஜை செய்கிற இந்த இடத்தில மூட படைச்சு அசுத்தப்படுத்தி விட்டு கிடக்கண்டு அவரு வேதனைக்குள்ளாகின்ற அளவழிக்கிற. அப்ப அசரீரி ஒன்று கேட்கிறான். எனது சந்நிதியில் நடக்கின்றவற்றை அனைத்தையும் மறைந்திருந்து பார்ப்பாயாக. இந்த கோயில நடக்கிறத வந்து மறைந்திருந்து வாங்க யார் சொல்றது? சொல்லுது. இவ்வாறு இறைவன் சொன்ன வேளையிலே சிவகோச்சாரியாரும் அதற்கு நன்க வந்து மறைந்திருந்து பார்க்கின்றார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியனவாம் என்றும் அவனுடைய நிலை பாரறிஞி என்றருள் செய்வார்.
அவனை பிடித்து விட்டார். ஆனால் ரத்தம் வருவது தடைப்படுவதா இல்லை. இதனால் ஊனுக்கு ஊனென்ற பழமொழி ஞாபகத்திற்கு வந்து இறைவனுக்கே தனது கண்ணினை கொடுக்க அவளாயிற்று. தனது கண்ணினை தோண்டி இறைவனுடைய கண்ணிலே அப்புகின்றார். இடக்கண்ணில் இருந்து ரத்தம் வருவது தடைப்படுகின்றது. என்ன அதிசயம், அதிசயம், அதிசயம்! இவர் அவருடைய எடுத்து இறைவனுக்கே கொடுக்கிறார். இவ்வாறு இருக்க வலக்கண்ணில் இருந்து ரத்தம் ஆறாத வழிந்தோட தொடங்கியது. பிறகு அடுத்த கண்ணையும் தோண்டி கொடுக்க ஆவலார். கண்ணையும் கொடுப்பியே இந்த நாள் கொடுக்கிறாராம். அப்ப ஒரு சிந்தனை ஒன்றுது. கெட்டு கண்ணையும் எடுத்துட்டார். எவ்வாறு நான் இறைவனுக்கு கண்ணை கொடுப்பது? எனக்கு தான் கண் தெரியாது, பிறகுவாறு தெரியாத இறைவனுக்கு கண்ணை கொடுப்பது. எனவே தனது சிறப்பு காலை ரத்தம் படுகின்ற இறைவனது கண்ணுக்கு அடையாளமிட்டு தனது கண்ணினை மது கண்ணினை தோட்ட வில்லினை எடுத்து செல்கின்றார். வில்லு கண்ணப்பா நில்லு, என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்பா நில்லு என்று அசரீரி கேட்டது. என்னவென்று நில்லு கண்ணப்பா நில்லு. உடனே இறைவனே அங்கு தோன்றி கண்ணப்பனாரை தடுத்தாற் கொண்டார். மாறினாய் என் வழக்கில் வந்திருக்க என்று கூறி மகிழ்ந்தார். எப்போதும் தனது காவலனாய் இருக்க களவாடும் கூறி கண்ணப்பனாருக்கு அருளாசி புரிந்தார். காணவர் பெருமாள் இடந்து அப்பந்தோறும் காணவர் பெருமாள் இடந்து அப்பந்தோறும் ஊழலும் ஒற்று முன்பெடுக்கும் விடைபெறுகின்றோம்.